ஐயா மைக்கு தலைவரே, கொஞ்சம் நான் பேசும்போது நான் அப்புறம் பேசலாம். இப்ப நான் கொஞ்சம் மக்களோட பேசுறேன், அனுமதி தாருங்கள். துடியலூருக்கு வணக்கம். எங்கள் பணி, மக்களுக்கான பணி துவங்கி 37 வருஷத்திற்கும் மேலாகிறது. அதற்கான சான்று வண்டிக்கு முன்னாடி நின்று இருக்காங்க. இந்த தேரை கட்டி இழுப்பதில் முதலில் வடம் பிடித்தவர்கள் அவர்கள். இன்று அதை திருவிழாவாக மாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள். நாங்கள் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்கள் பிரகடனத்தை பரப்புரையை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படும் அனுமதி அல்லது கொடுத்து திருப்பி வாங்கும் அனுமதிகள் எல்லாம் அதற்கு வழி செய்யவில்லை. குறுகிய இடத்தில் அதிகம் பேச முடியாத சூழலில் எங்களை சிக்க வைத்து விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எங்கள் பரப்புரை சுருக்கமாகவும் நேர்மையாகவும் வார்த்தை அழகுக்காக இல்லாமல் செய்யப்போகும் செயல்களின் பட்டியலாக சுருக்கமாக உங்களிடம் சொல்ல முடியும் என்பதனாலும் எங்கள் கொள்கையை மிக மிக சுருக்கி 3 நிமிடங்கள் கொடுத்தால் போதும். மக்கள் நலம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு புரிய வைத்துவிட்டு நகர்ந்து அடுத்த வெற்றியை நோக்கி செல்ல முடியும். நாங்கள் இருப்பினும் இங்கே உங்களுக்கு உங்கள் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன் அவர்களை அறிமுகப்படுத்துவது என் பொறுப்பாகிறது. டாக்டர் மகேந்திரன் அரசியலுக்கு பிழைப்பு நடத்த வரவில்லை. தானும் தமது மக்களும் தமிழகமும் பிழைக்க வேண்டும். இப்படியே விட்டா அது திவால் ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல பலரும், இவரை போன்ற பலரும் களம் இறங்கிய கதைதான் மக்கள் நீதி மையத்தின் கதை. முதல்ல ஐயா கொஞ்சம் இருங்க. கேள்வி கேட்கிற நேரம் இல்லைங்க. கேள்வி நாங்க வேலை செய்யலன்னு கேளுங்க, உங்களுக்கு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்கிறோம். இப்ப பேசாதீங்க, செயல்படுங்க. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாருங்கிறத சொல்றேன். உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறாரு, அது உங்கள் செயல். போட்ட ஓட்டுக்கு நன்றி கடன்லாம் இல்லை. எங்க கடமையை செய்ய வேண்டியது எங்கள் செயல். ஓகே, அவருக்கு பேசணும்னு ஆசை. ஏன்னா அது நாங்க செய்த தப்புன்னு சொல்ல மாட்டேன். நாங்க துவங்கிய உரையாடல். பாக்கி யாரும் ஊருக்குள்ளேயே போக முடியாமல் அரசியல்வாதிகள் திரும்பி போயிட்டு இருக்கும் போது நாங்கள் மக்களுடன் உரையாட துணிந்தவர்கள், மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல துணிந்தவர்கள். அதாவது இவங்க படிச்சவங்களை மட்டுமே வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது தவறு. படித்தவர்கள் வேண்டும். எங்கள் கட்சியில் படித்தவர்கள் இருப்பதற்கு காரணம், வெவ்வேறு சாதியாயினும் திறமை இருந்தால் தேர்ந்தெடுக்கிறோம். எந்த மதத்தவராயினும் திறமை இருந்தால் தேர்ந்தெடுத்தோம். அப்படி சேர்ந்த கல்வியாளர்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பகுதிக்கு இதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவரை அவருடைய சாதி என்ன என்று கேட்டோ, மதம் என்ன என்று கேட்டோ நாங்கள் வேட்பாளராக நியமிக்கவில்லை. உங்கள் கனவுகள் என்ன மக்களுக்காக என்று கேட்டோம். இவர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் தன் கனவுகளை நடக்காமல் தங்கி இருக்கும் இருங்க வேற பேச்ச தடவினாங்க. இது முக்கியம். ஏன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம அடிக்கடி முகம் பார்க்கலாம். முகத்தை கூட காட்ட முடியாத அந்த அரசியல்வாதிகள் மாதிரி நான் இருக்க மாட்டேன். அடிக்கடி வருவேன், இவரும் அடிக்கடி வருவார், வர வேண்டும்.
உங்கள் பகுதி எம்பியை நான் ரொம்ப இடத்துல பேசிட்டு இருக்கேன். அதனால உங்களையும் மீறி கத்துறதுங்கிறது இப்ப சரியா நடக்காது. அதனால கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன். நீங்க பேசுறீங்களா, நான் பேசட்டுமா? இவர் பேசுறது என்ன சொல்றாருன்னா, தலைவா நீதாங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதை விடுங்க ஐயா, நீங்க தான் அப்படிங்கிறேன். தலைவன் நீங்க தான். இந்த துதிக்கெல்லாம் நான் மயங்க போவது இல்லை. என்னை தட்டி எழுப்புவதே விமர்சனம் தான். விமர்சிக்கத்தான் நான் வந்தேன், விமர்சனத்தை ஏற்பேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் தாடிக்கார பெரியாரும் தடி வச்ச காட்டியும். அவர்களிடம் நான் அவர்களை ஒருத்தரை பார்த்திருக்கேன், நேரம் இன்னொருத்தரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் தூரத்தில் இருந்து கற்கிறேன் அவர்களிடம் இருந்து. இப்ப சொல்றேன், நீங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டத்தில், தருணத்தில் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நிஜமாவே இங்கே இருக்கும் இளைஞர்கள் நாளை மார்தட்டி சொல்லலாம், இந்த புரட்சிக்கு வித்திட்டவர்கள் நாங்கள் எல்லோரும் தான். எங்கோ துணியலில் தெருவில் கூட்டமாக கூடி மேடை கூட இல்லாமல் ஒரு பஸ்ஸின் மேலிருந்து பேசி நாங்கள் புரட்சியை ஆரம்பித்தோம். நீங்க பஸ் மேல நின்றுட்டு எங்களை பார்த்து சுட்டாலும் பரவாயில்ல, தைரியமா நின்ற மக்கள் நாங்கள் ஆரம்பித்த புரட்சி அமைதி புரட்சி. இது வென்றே தீரும். இதற்கு முன்பும் இது வென்றிருக்கிறது. அதை மீண்டும் நிகழ்த்தி காட்டுவோம். மக்கள் நீதி மையம் அதை செய்து காட்டும். இது நான் மார்தட்டிக் கொள்ளவில்லை. எங்களை வாழ்த்த வந்து இந்திய அளவிலான அரசியல் பிரமுகர்கள் சொல்லுகிறார்கள். யோகேந்திர யாதவ் அவர்கள் என்ற ஒரு அரசியல் ஞானி இங்கு வந்து பேசினார். அவர்களை பிடிக்காதவர்கள் யாரை பார்த்து நான் அப்படி சொல்றவருக்கு ஞானமே இல்லாதவராக இருப்பார் எந்த துறையிலும். இவர் அரசியலில் தேர்ந்த ஞானி, ஒரு புரட்சிக்கு ஏற்கனவே வித்திட்டவர். இப்பொழுது அவர் திருப்பூரில் பேசும்போது சொன்னார், கமலஹாசன் கிடைத்திருக்கிறார், எங்களுக்கும் தான். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொண்டு விரைவில் வெற்றி அடைந்து அவரை தேசிய அளவிற்கு அனுப்பி வையுங்கள். தேசம் அவருக்காக காத்திருக்கிறது என்றால் அதை நான் எனக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கவில்லை. தமிழகத்தை முன்னுதாரண மாநிலமாக பார்க்க தேசம் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்க சும்மா சந்தோஷத்துல பேசுறது சந்தோஷமாவும் இருக்கலாம், டாஸ்மாகவும் இருக்கலாம். இல்ல டாஸ்மாக் கூட நான் அப்புறம் பேசிக்கிறேன், அது கூட பேசியே தீரணும். இப்ப அது இல்ல முக்கியம். கேள்வி பண்ணேன்னு சொல்ல, என்னுடைய மக்களை கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு மருந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு மாற்று மருந்து நாங்கள் கொடுத்தே தீருவோம். எப்படி செய்வது என்பதை விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் ஆய்ந்து அறிந்து தேடி வைத்திருக்கிறோம். நல்ல அறிஞர்களிடம் நான் உங்களிடம் பேசுவது மிக முக்கியம். நீங்கள் அதை கேட்பது முக்கியம். நான் என் குரல் என் வேலையை செய்ய வந்தவன் அல்ல, உங்கள் வேலையை செய்ய வந்திருக்கிறேன். நமது வேலையை செய்ய வந்திருக்கிறேன். நாளை என்பது என்னுடைய நாளை நன்றாக இருக்கும் என்பதற்காக வரவில்லை, நம்முடைய நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாளை உனதே என்று உம்மை பிரிக்கவில்லை,
நாளை நமது. இதை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்டு 18 ஏப்ரல் சரித்திரத்தில் தமிழன் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதல் நாள். படிப்படியாக தமிழகத்தை அவன் முன்னே கொண்டு சென்றான் என்னும் சரித்திரத்தை எழுத துவங்கிய நாள் ஏப்ரல் 18 என்று சரித்திரம் கூறும். அதில் உங்கள் பங்கிருக்க வேண்டும். இதுவரை ஓட்டிடாதவர்கள் வந்து ஓட்டிடுங்கள். ஓட்டிட்டு என்ன பிரயோஜனம்? போட்டா என்ன, போடல என்ன, இவர்கள் திருடுவதை திருடிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று அசரத்தையாக இருந்தவர்கள் வெளியே வந்து ஓட்டு போடுங்கள். இன்னும் 7 நாள் தான் இருக்கு, நம்ம உரையாடலாம். நான் ஒரு வருஷம் உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்த போது நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்க. என்ன ஆகுது பாப்போம், இவர் எங்க போறாரு பாப்போம்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க, கேளுங்க, சந்தோஷம். ஆனால் அதான் நீங்க வரவிட்டு கேட்கிறேன் நான். அதற்கு முன்னால் பேச வரணும். அதாவது எதிரிகள் பயப்படுறது என்ன வரவிடாம இருக்கிறதுக்கு காரணம் புரியுது. நீங்க தாமதப்படுத்த கூடாது. புரியுதுங்களா? இது முதல் அடி. இவர்களை நீங்கள் கொண்டு சேருங்கள் டெல்லிக்கு. அது அஸ்திவாரம். விட்டுருவோமா? என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் நிக்கல? இத நின்றுட்டு இருக்கேன். இந்த 54 முகங்களும் நான் தான். அதனால்தான் இந்த பல்லக்கில் நான் பயணம் செய்வதற்காக செய்யவில்லை, என் தோளில் சுமந்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன், என் இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல தமிழகம். அதற்கான கோட்டை எங்கே இருக்கிறது என்று தெரியும். ஒண்ணு கேட்கிறேன், கொங்கு நாடு எங்கள் கோட்டை என்று சொல்கிறார்களே, அது அவர்கள் கோட்டையாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அந்த கூட்டம் விரும்புற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அங்க கேட்கட்டும். உங்களுக்கு கோட்டையில அந்த கூட்டம் தான் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி இருக்கணும்னா என்னை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், எந்த கோட்டையை சொல்லுகிறீர்கள்? செங்கோட்டையா கருங்கல் கோட்டையா என்று. எந்த கோட்டைக்கும் தமிழன் தயார் என்று சொன்னேன். கோட்டை கோட்டையாக அடி அடியாக எடுத்து வைத்து முன்னேறுவான் தமிழன். நான் என்னுடைய முன்னேற்றத்தை தமிழகத்தின் முன்னேற்றமாகும், எனக்கு பின்னால் நடக்க போகும் முன்னேற்றங்களை நான் விதையிட்டதால் வளர்ந்த பெரும் அழகிய நந்தவனமாகவும் நான் என் மனக்கண்ணில் பார்க்கிறேன். அதை பற்றி நீங்கள் பேசுவீர்கள். நான் போன இடத்துல பார்க்கும்போது தோல்ல குழந்தைகளை வச்சுட்டு இந்த பையன் இருக்காருமையா, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. எங்கள் பொதுக்கூட்டங்களில் மட்டும்தான் பெண்கள் நிம்மதியாக கையில் குழந்தையுடன் கை குழந்தைகளுடன் வருகிறார்கள். வேற கூட்டத்துக்கு போக யோசிப்பாங்க. ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ, அடிக்க தண்ணி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் மத்தியில எப்படி போறதுன்னு பெண்கள் தயங்கி வர மாட்டாங்க. ஆனா இங்க அப்படியே அந்த டாஸ்மாக் உள்ள வந்தாலும் எங்க ஆளுங்க மரியாதையா வெளியே தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா நல்ல இடத்துல நாங்கள் குப்பையை போட மாட்டோம். எங்கள் கூட்டங்கள் முடித்து கலையும் பொழுது நாங்கள் விழா எடுக்கும் மேடைகளில் எல்லாம் எங்கள் சகாக்கள், எங்கள் தோழர்கள் இருந்து துப்புரவு தொழிலாளர்களாக மாறி அதை சுத்தம் செய்து விட்டு போவார். வேற எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா கூட்டம் முடியும் போது வீட்டுக்கு போய் சேர்றதே கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கும். சில பேர் அங்கேயே படுத்து விழுத்து தூங்கிடுவாங்க, குப்பையோட குப்பையா. இல்ல வேற வீட்டுக்கு தப்பா போய் கதவு தட்டிடுவாங்க. இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். நாளைக்கான விதையை நீங்கள் தூவுங்கள். இல்லைங்க, வாழணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செயல்படணும். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனது
தோழர்களுக்கு அப்போது அவர்கள் வெறும் நற்பணியாளர்களாக மட்டுமே இருந்தார்கள். நற்பணி இயக்கமாக அந்த இயக்கம் இன்று நாடே உற்று கவனிக்கும் ஒரு இயக்கமாக மக்கள் நீதி மையமாக மாறியிருக்கிறது. அப்பொழுது சிறு கூட்டமாக இருந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தின் அளவை பாருங்கள். இங்கே நான் பல இடங்களில் விடும் சவால் இது. இங்க யாராவது பணம் வாங்கிட்டு நீங்க வந்திருக்கீங்களா அந்த கூட்டத்துக்கு? எனக்கு சும்மா இருக்கீங்க நீங்க? அவங்க வீட்டிலேயே இருக்காங்க, அதனால அவங்கள நான் கேட்கல. நீங்க நான் இன்னைக்கு இது நம்ம கூட்டம். நம்ம இருக்கிறது நான் இல்ல, நாமே தான். இதுல நான் இன்னைக்கு மாண்புமிகு முதல் மந்திரி அவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். காசே கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் துணியலூரில் கூட்ட முடியுமா? நான் மறுமுறை வந்தாலும் நீங்க அனுமதி கொடுத்தா போதும், நாங்க கூட்டிடுவோம். நீங்க அனுமதி மாத்திரம் கொடுத்து பாருங்க, நாங்க எந்த திடல்ல எங்க சொன்னாலும் நாங்க கூட்டுறோம். காரணம், நாங்கள் கூட்டுவதல்ல, நாம் பேச போகிறோம். வாருங்கள், உரையாடலாம். நாளைக்கான விதையை விதைக்க போகிறோம். வாருங்கள் என்றால் அத்தனை விவசாயிகளும் வந்து விடுவார்கள். இதுதான் நிஜம். இதை நான் சமாதி மேலெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ண மாட்டேன். சாமானியர்களை தொட்டு சொல்லுகிறேன், என் நெஞ்சை தொட்டு சொல்லுகிறேன். நானும் அதுதான். அங்கிருந்து சொல்றேன், இது சவால். நீங்க செய்யவே முடியாது. ஏன்னா அதற்கு நேர்மை வேண்டும். அதுதான் முதலீடு. அந்த முதலீடு செய்ய உங்ககிட்ட எதுவும் இல்ல முதலாளி. உங்க கையில முதலே இல்ல. அதற்கு பேர் நேர்மை. அது எங்ககிட்ட இருக்கு. நீங்க அதை கொடுத்து பாருங்க. அதுல ஏதாவது பிழை இருக்குன்னு நீங்க சுட்டி காட்டினா உடனே விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாதையை செப்பனிடுவோம், செயல்படுவோம். இந்த சத்தியத்தை யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப அரசியல் நடத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு கோவப்படுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சினிமால குடும்ப அரசியல் தானே. உங்க பொண்ணு சினிமாவில் நடிக்கிறாங்களேங்கிறாங்க. ஏன் பேசுறது உரையாடலுக்கு, வாதாடுறதுக்கு, அதுக்கு கூட இல்லைன்னா நீங்க எப்படி ஆட்சி நடத்த போறீங்க? அது மக்களுக்காக செய்யற தொழில் இல்ல, நாங்க காசு வாங்கிட்டு செய்யற தொழில். யார வேணா போடலாம். ஆனால் இது நாட்டின் தலைவதியை நிர்ணயிக்க போகும் தொழில். இதுக்கு வாரிசு வரக்கூடாது. என் வாரிசு அப்படியே வந்தாலும் இந்த தொண்டர் கூட்டத்தில் தான் நிற்பார்கள். தலைவர்களாக ஆசையில் வர மாட்டார்கள். வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் நடத்துவது வேறு விதமான குடும்ப அரசியல். பெரிய குடும்பம், 7.5 கோடி மக்கள் கொண்ட குடும்பம். அந்த குடும்ப அரசியலை தைரியம் இருந்தா நீங்க ஒழுங்கா வரி கட்டிட்டு நீங்க மூட்டையில கட்டிட்டு இருக்கீங்க. படம் எல்லாம் போட்டு காட்டுறாங்க, பாக்குறீங்கல்ல நீங்க. அது என்ன, அவங்க முப்பாட்டனார் சேர்த்து வச்ச சொத்துல உங்களுக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து திருடுங்க சொத்து. திருட்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாற்றத்திற்கு விதையிடுங்கள். தமிழக மண்ணில் தமிழக விவசாயியின் தோற்றை தின்னவர்கள் எல்லாம் இதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா துப்பாக்கியால சுட்டு கொண்டுருவாங்க, இல்லைன்னா வெயில்ல வறுத்து சுட்டு சாப்பிடுவாங்க. இவங்க ஏழைகள் தான் இவங்களுடைய டயட். ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருப்பது மட்டும்தான் இவர்களுடைய அரசியல் யுக்தி. இவர்களை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதை பாதுகாத்து நல்வழிப்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கும் தலைவர் இன்று சிலையாக நின்று கொண்டிருக்கிறார். அப்படி ஒருவர் எழுந்திருந்தால் திருந்த வாய்ப்புண்டு என்று நினைக்கலாம். இவர்கள் திருந்த வாய்ப்பே கிடையாது. ஆக நாம் திருந்த வேண்டும், விதை விதைக்க வேண்டும். அப்படி செய்தால் நாளை நமது மக்கள் நீதி மையம், அதன் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன், உங்கள்
என்பதற்காக கேட்கிறேன், உங்கள் வேட்பாளர் கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளர் யார்? டாக்டர் மகேந்திரன் அவர்கள். நீங்கள் அவர் வாழ்க என்று கோஷம் போடுவதை விட வருக என்று விரலை வைத்து காட்டுங்கள். வாழ்க என்பதை நாங்கள் சொல்கிறோம், உங்களை பார்த்து. வாழ்க 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 மல்லாண்டு என்று நாங்கள் சொல்கிறோம். வருகிறோம். உங்கள் சின்னம் இதை கொண்டு சேர்க்க முடியாதுங்க. கொண்டு சேர்க்க ஒரு வருஷம் ஆகும். நாங்க 30 நாளில் வந்து அடைத்ததா இல்லையா? இனியும் இது பரவும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஐசா சுக்ரியா. இதை பாருங்க, பஞ்சாப் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க. இது எங்களுக்கு புதிதல்ல. நான் அங்கே வடக்கு மாநிலத்தில் போகும்போது தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலப்பீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். கண்டிப்பா கலப்போம். ஏன்னா நீங்க உங்க ஊர்ல காமராஜர் ஒரு பெயர் காட்டுங்க, கக்கன்கிற பெயர் காட்டுங்க, அண்ணாதுரை என்ற பெயரை காட்டுங்கள். எங்கள் ஊருக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு காந்தி காட்டுகிறேன். இங்கே இருப்பவர்கள் முகச்சாயலில் காந்தி காட்டுகிறேன், இவர் முகச்சாயலில் காந்தி காட்டுகிறேன், உங்களுக்கு பட்டேல் காட்டுகிறேன், உங்களுக்கு நேரு காட்டுகிறேன். எல்லாம் எத்தனையோ பெண்கள், இந்திரா என்ற பெண்ணை காட்டுகிறேன். இந்திரா காந்தி என்றே பெயர் வைப்பார்கள் நம்முடைய தமிழர்கள். நீரோட்டத்தில் கலப்பதற்கு தயாராக உள்ளவர்கள். நமது தேசிய கீதம் பெங்காலியில் பாடுகிறோம். தமிழ் தானே? நல்லா இருக்க பாருங்க. நான் இலங்கை தமிழச்சி அதானுங்க. திருநங்கை இலங்கை. நான் திருநங்கை. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நல்லா வருவீங்கன்றாங்க. அதாவது இவர்களுக்கு சகோதரி, உங்களுக்கு எங்கள் பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் தனி இடம் இருக்கிறது. எங்கள் தேர்தல் பிரகடனத்தில் மனிதன் மலம் அள்ளும் அவலத்தை, மனிதன் மலத்தை மனிதனே அள்ளும் அவலத்தை போக்குவோம் என்ற சூளுரை இருக்கிறது. எங்கள் பிரகடனத்தில் விவசாயிகளின் வருமானம் 100 மடங்காக பெருக்குவோம் என்ற சூழ்நிலை இருக்கிறது. படித்து பாருங்கள், படித்து பாருங்கள், மேலும் படித்து பாருங்கள். நீங்கள் நாளை இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் மனதில் வைத்திருக்கும் கனவுகளை பட்டியலிட்டு நடக்காமல், இவர் மனதில் வைத்திருக்கும் நடக்காமல் விடுபட்டு அல்லது பாதியில் நின்று போன திட்டங்களை நிறைவேற்றும் நாள், தேதி மற்றவற்றை குறித்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று அவர் சொல்லுகிறார். அதை செய்வார் என்ற சூழ்நிலையை நானும் அவரிடம் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி அவர் செய்ய தவறினால், தாமதமானால் உடனே விசாரிப்போம். நாம் கூடி விசாரிப்போம். இது நமது கட்சி, நமது அரசியல், நமது ஆட்சி. நான் நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா கேஸ் போடுவாங்க. கூட்டி வச்சு மக்களின் மனசை மாற்றி விட்டீர்கள், ஒரு நிமிஷம் பேசினதுனால கெட்டு போச்சு எல்லாம். அதனால இப்பொழுதே அதை முடித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக வீடு செல்ல வேண்டும், மெதுவாக வீடு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன். வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு தம்புராஜ் மற்றும் பகுதி தொகுதி பொறுப்பாளர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இது நமது விவசாயம், கலர்ந்து விடாதீர்கள். கோயம்புத்தூர் பற்றி பேசுங்க தலை வாங்குறாரு. இப்ப நான் பேசுனதெல்லாம் என்ன பேசுனது சிகாகோ பத்தி பேசிட்டு இருந்தேன். நம்ம ஊரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் நடக்கும் அநியாயங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்ல
அப்படி பேசக்கூடாது. ஏன்னா சினிமால பேசுறது வேறுங்க, இங்கு மானமுள்ள கொங்கு தமிழர்கள் நிறைய இருக்காங்க. நடிகை வந்து எங்களை மாதிரியா பேசிக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த வரும், ஆனா அது சினிமால வச்சுக்குவோம். இங்க நேர்மையா பேசுறேன். நான் எதுவோ அது உங்களுக்கு தென்படும். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது நடிகன் அல்ல, உங்கள் நான். அதனால்தான் உங்களோட சேர்த்து நாளை நமதே என்று என்னால் சொல்ல முடிகிறது. உங்களுக்கு தெரியாதா? இப்ப நாம் எனக்கு அறிவுரை சொல்பவர்கள் மதுரைக்கு போகும்போது மதுரை பாஷையில கலக்குங்க, அங்க போகும்போது அந்த பாஷையில கலக்குங்க. அதெல்லாம் எல்லா பாஷையிலையும் எப்படி பேசினாலும் வட்டார வழக்கு நற்றமிழ் நம் தமிழருக்கு புரியும். படிப்பறிவில்லாத தமிழனுக்கு கூட பண்பட்ட தமிழ் புரியும் என்பதை நான் நம்புகிறேன். அதனால் வட்டார வழக்கு பேசி இந்த நடிப்பெல்லாம் வச்சுக்கிறேன், காசு கொடுத்தா நடிக்கிறேன். இது நான் செய்யும் விவசாயம். இங்க நடிக்க நேரம் இல்லை, வேலை செய்யதான் நேரம். அதனால் சொல்லுகிறேன், மகேந்திரன், டாக்டர் மகேந்திரன் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப போகிறவர். பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் எழுப்ப போகிறார். அவர் கையில் வைத்திருக்கும் சின்னம் உங்கள் சின்னம். நாம் அவரை தூக்கி கொண்டு போய் டெல்லியில் அமர வைத்து விட்டு இங்கே நடக்க வேண்டிய வேலைகளை பார்ப்போம். கோட்டை வளர்கள் காத்திருக்கின்றன நமக்காக. நாளை நமதே.